ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல ஐயுஐ ப்ராசஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுமா? ஐயுஐ பண்ண உடனே பேஷண்ட்டை ஒரு 15 to 30 மினிட்ஸ் படுக்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவோம். பட் பல பேர் என்கிட்ட கேட்குற டவுட், இந்த மாதிரி படுத்துட்டு எந்திரிக்கிறப்ப ஸ்பெர்ம் உள்ள செலுத்தினதெல்லாம் வெளியே வந்துடாதா அப்படின்னு. பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஐயுஐ பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெர்ம்ஸ் எதுவும் வெளியே வந்துடாது. நீந்தி அது கர்ப்பப்பைக்குள்ள போயிடும். ஸோ இது ப்ரொசீஜர். ஐயுஐ பண்ணதுக்கு அப்புறம் மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆயிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி இருக்கணும், மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், வெளியே வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இது காமனான அட்வைஸ் தான். பட் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற சில டவுட்ஸ் இருக்கு. கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு. பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக செய்கிற வீட்டு வேலைகள் செஞ்சுக்கலாம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிற வேலையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் சிலர் கேட்குறது குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கலாமா, படி ஏறலாமா, கீழே உட்காரலாமா அப்படின்னு. இந்த எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கலாம். செய்யக்கூடாதது ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஹெவியா எக்ஸசைஸ், ஸ்டர்னுவஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னும் சிலர் காமனாக பண்ணுற தப்பு, கூகுளை பார்த்து சர்ச் பண்ணி நமக்கு இது இருக்குமோ, இப்படி கன்சீவ் ஆகிடுமா, இது வந்துருமா வராதான்னு யோசிக்கிறது. அந்த மாதிரியும் நினைக்காம பாசிட்டிவாக நினைங்க. கன்சீவ் ஆகிற சான்ஸ் உங்களுக்கு ரொம்ப கூட. திஸ் இஸ் டாக்டர் மைதிலி பாண்டியன், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்.